கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய வணிக வளாகத்திலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அநேக தீயணைப்பு படை வாகனங்கள் அதை சூழ்ந்து கொண்டு எல்லா புறங்களிலும் இருந்து தண்ணீரை பாய்ச்சி தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பக்கத்திலே சில போலீஸ்காரர்கள் அவர்கள் கையில் இருக்கிற தண்ணீர் துப்பாக்கியை கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தீயணைப்பு படை அதிகாரி ஒருவர் அவர்களிடத்திலே வந்து, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். எங்களிடத்திலே இருக்கும் இந்த தண்ணீர் துப்பாக்கிகளை கொண்டு நீண்ட தூரத்துக்கு தண்ணீரை பீச்சி அடிக்க முடியும், தீயை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், சிறுபிள்ளைத்தனமாக இப்படி ஏதாவது செய்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் தண்ணீர் துப்பாக்கி கூட்டத்தை நோக்கி தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களை துரத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது நீண்ட தூரம் தண்ணீரை பீச்சி அடிக்கும், வெகு வேகமாக பீச்சி அடிக்கும். ஆனால் அதிலே 2 லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் வைக்க முடியும். இப்படி 2 லிட்டரா நீங்க எடுத்து தண்ணீரை பாய்ச்சி இவ்வளவு பெரிய தீயை அணைக்க முடியுமா என்று சொன்னார். உடனே அவர்கள், எங்களால் முடிந்ததை தானே செய்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களால் இதற்கும் மேலாகவும் முடியும். நீங்கள் தீயணைப்பு படை வீரர்களைப் போலவே பயிற்சியும் பெற்றிருக்கின்றீர்கள். எனவே தீயணைப்பு படை வீரர்களோடு சேர்ந்து அந்த கனமான ஹோஸை கொண்டு தண்ணீரை பாய்ச்சுவதற்கும் அணைந்த இடத்தில் உள்ள பொருட்களை பாதுகாப்பதற்கும் இப்படி உருப்படியான காரியங்களை செய்யுங்கள். கையிலே தண்ணீர் துப்பாக்கி இருக்கிறது என்று சொல்லி 2 லிட்டர் தண்ணீரை கொண்டு தீயணைக்க முயற்சி செய்யாதீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். அப்படியே அவர்கள் பரவி மற்ற வேலைகளை செய்தார்கள். இன்றைக்கு திருச்சபையிலே ஊழியத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அநேக ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். சரிதான், நாங்களும் கொஞ்சம் பணம் தருகிறோம், எங்களிடத்தில் அதுதான் இருக்கிறது, அதை கொஞ்சம் கொடுத்து விட்டால் நாங்களும் ஊழியம் செய்து விட்டோம் என்று அநேகர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அநேகம் பேர் ஒண்ணுமே கொடுப்பதில்லை. நாங்க வருஷத்துல ஒரு நாளாவது ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறோமே, நாங்க பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஊழியத்தின் தேவை என்பது என்ன? உங்களால் அநேக காரியங்களை செய்ய முடியும். முன்னணியிலே யுத்தம் செய்யும் வீரர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து கரிசனை உங்களுக்கு உண்டா? கரிசனை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை கொண்டு அநேகருக்கு நீங்களே சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். அற்பமானவர்களை செய்துவிட்டு மிகப்பெரிய தேவையை நாமும் சந்தித்து விட்டோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளாமல், தேவனுடைய ஊழியம் என்பது விஸ்தாரமானது. பணித்தளம் என்பது நம்மை சுற்றி இருக்கும் ரட்சிக்கப்படாத விசுவாசியாத அநேகர் இருக்கிற களம்தான். நம்மாலே பேச முடியும், ஜெபிக்க முடியும், கரிசனை உள்ளவர்களாக இருக்க முடியும். அதையெல்லாம் செய்து ஊழியங்களை தாங்குவோமாக. அப்பொழுது கர்த்தரிடத்திலே மிகுந்த பலனை பெற்றுக் கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பந்தரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கின்றீர். அநேக ஏதுக்களை கொடுத்திருக்கிறீர், ஐஸ்வர்யங்களையும் வாய்ப்புகளையும் தந்திருக்கிறீர். பயபக்தியோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்திரல வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.